மைக் அப்படியே மாட்டி விடுங்க. பேரு அக்கா நீங்க கொஞ்சம் பின்னாடி தள்ளிக்கலாங்க. பின்னாடி அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேரு வேப்பே தமிழ்செல்வி. 2 நாட்களுக்கு முன்னாடி எடப்பாடி அவர்கள் ஒரு அறிக்கையிட்டிருந்தாங்க. பெரியசாமிக்கு வாய்ப்பு கொடுத்ததாக பேசியிருந்தார். என்னுடைய தந்தை ஆசிரியராக தாளவாடி, தலமலை, சத்தியமங்கலம் ஆகிய பகுதிகளிலே பணியாற்றினார். அவருக்கு 4 குழந்தைகள், 4 பெண் குழந்தைகள், ஒரு பையன். இந்த சூழ்நிலையில தலைவர் சத்தியமங்கலத்தில் முதல் முறை சட்டமன்ற வேட்பாளராக புரட்சி தலைவர் அறிவித்த பொழுது, அவரோடு இருந்து ஆசிரியராக இருந்த பொழுதும் அவரோடு இருந்து பணியாற்றிய அந்த காரணத்தினால் தலைவர் அவரை அழைத்து விசுவாசம் காரணமாக அந்தியூரிலே வாய்ப்பினை வழங்கினார். 1987 டிசம்பர் 27ஆம் அன்று புரட்சி தலைவர் இறந்ததற்கு பின்பு ஏற்பட்ட மிகப்பெரிய புரட்சியில் அம்மாவோடு தோளோடு தோள் கொடுத்த எனது சாதனை சம்மல் ஐயா அவர்கள் எனது தந்தைக்கு இந்த வாய்ப்பை வழங்கினார். இன்று வரை இரட்டை இலை சின்னத்திலும் கழகத்திற்கும் விசுவாசமாகவும் அவர் பின்னணியில் நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம். அதுபோலவே 2 சேவல் சின்னத்தில் ஜெயித்த பிறகு மீண்டும் அவருக்கு 91லிருந்து 96 வரை இரட்டை இலை சின்னத்திலும் சாதனை சம்மல் ஐயா அவர்கள் தான் பெற்றுத் தந்தார். ஆகவே இதற்கும் பொதுச் செயலாளர் சொன்ன கருத்துக்கும் உடன்பாடு இல்லை, அவர் வளமும் இல்லை. 27 எம்எல்ஏக்களில் அவரும் ஒருவர். தலைவர் சொன்னது போல 89லே தான் அவர் என்ட்ரியே கொடுக்கிறார். ஆகவே இன்று வரை விசுவாசமாக இருக்கக்கூடிய எனது சாதனை சம்மல் ஐயா அவர்கள் மீண்டும் மிகப்பெரிய பொறுப்பிற்கு நம்ம எல்லாம் வழிநடத்துவார்கள், எந்தவித ஐயமும் இல்லை என்பதை இந்த